விதை போல வளரும் அறிவு. ஒரு கிராமத்தில் சிறிய பள்ளிக்கூடம் ஒன்று இருந்தது. அப்பள்ளியில் கார்த்திக் என்ற மாணவன் படித்துக் கொண்டிருந்தான். அவன் பாடங்களை மனப்பாடம் செய்வான், ஆனால் பொறுமையில்லாதவன். உடனே பதில் வரணும், இப்பவே ரிசல்ட் தெரியணும் என்று எப்போதும் சொல்லுவான். ஒருநாள் மாலதி ஆசிரியை வகுப்புக்கு ஒரு சிறிய மண்குடுவையும் விதையும் கொண்டு வந்தார். ஆசிரியை கார்த்திகிடம் சொன்னார், இந்த விதையை நீ நட்டு தினமும் தண்ணீர் ஊற்று என்று கூறினார். கார்த்திக் கேட்டான், ஆசிரியே, நாளைக்கே செடி வளருமா? ஆசிரியை சிரித்துக்கொண்டு, நீ முதல்ல நட்டு பாரு. கார்த்திக் விதையை நட்டான். மறுநாள் வந்து பார்த்தான், செடி இல்லை. இது வேலைக்கே ஆகாது என்று சொல்லிவிட்டான். ஆனால் ஆசிரியை தினமும் தண்ணீர் ஊற்றிக்கொண்டே இருந்தார். நாட்கள் கழிந்தது. ஒரு நாள் சிறிய பச்சை முளை வெளிவந்தது. அப்போது ஆசிரியை சொன்னார், கார்த்திக், விதை உடனே வளராதது போல அறிவும் உடனே வளராது. பொறுமையோடு முயற்சி செய்தால்தான் நல்ல மாணவன் உருவாகுவான். ஒரு விதையை போட்டு அதை செடியாக மாறுவதற்கு எப்படி சில நாட்கள் ஆகிறதோ அதே போலதான் நாமும் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொண்டு வளரும்போதுதான் நாம் அறிவில் மட்டுமல்லாமல் அனைத்திலும் சிறந்தவனாக உருவாக முடியும் என்று ஆசிரியை கூறினார். அன்று கார்த்திக் புரிந்து கொண்டான், படிப்பில் மட்டுமில்லாமல் வாழ்க்கையிலும் பொறுமை முக்கியம் என்று. நீதி: பொறுமையுடன் தொடரும் முயற்சியே உண்மையான வளர்ச்சியை தரும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்துவிடுங்கள். அப்பொழுதுதான் இது போன்ற வீடியோ மேலும் பார்க்க முடியும்.